20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த ஒரு பென்குயின் ஃபுட்டேஜ் இன்னைக்கு இவ்ளோ ட்ரெண்டிங் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. என்னன்னு நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா 2007ல ஜெர்மன் ஃபிலிம் மேக்கர் அண்டார்டிகால என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தப்போ தான் இந்த ஒரு அன்யூஸ்வலான ஆக்டிவிட்டியை நோட் பண்றாரு. எல்லா பெண்குயினும் ஒன்னா கடல் நோக்கி போயிட்டு இருக்கப்போ சடனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தன் கூட்டத்தை பிரிஞ்சு தனியா மலைகளை நோக்கி போக ஆரம்பிக்குது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு தானே கேக்குறீங்க? பெங்குயின்ஸ் எல்லாமே சோசியல் அனிமல். எங்க போனாலும் ஒன்னா தான் போகும். அண்ட் கடல்ல தான் அதுங்களுக்கு தேவையான எல்லா உணவுகளும் இருக்கும். அப்புறம் ஏன் இந்த பெங்குயின் மட்டும் தனியா போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அபிஷியலா எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்ல. இந்த வீடியோக்கு ஒரு எண்டிங் இருந்திருந்தா இது மறுபடியும் சேஃபா அதோட வீட்டுக்கு வந்துருச்சு அல்லது எங்கேயாவது மாட்டி உணவு இல்லாம இறந்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ வைரல் ஆகியிருக்குமானே தெரியல. இந்த வீடியோக்கு ஒரு எண்டிங் இல்லாததுனால நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ற மாதிரி இதுக்கு புரோக்கன், இது லவ் ஃபெயிலர் ஆயிருக்கும், இல்ல இதோட ஜிபிஎஸ் ஒரு சரியா ஒர்க் ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கோம். இந்த பெண்குயின் வைரல் ஆனது அது செஞ்ச விஷயத்துக்காக இல்ல, அதோட முடிவு நமக்கு என்னன்னு தெரியாததுனால தான். சில கதைகளோட முடிவு நமக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அந்த பெண்குயினுக்கு என்ன ஆகியிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட தியரியை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.